63 நாயன்மார்கள். இதில் காரைக்கால் நாயனார் பற்றி பார்ப்போம். இவரது இயற்பெயர் புனிதவதியார் ஆகும். இவர் தனதத்தன் எனும் பெரும் வணிகருக்கு மகளாக பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். அடியவர்களை வரவேற்று உணவளித்து பொன் பொருள் அளிக்கும் திருத்தொண்டினை செய்து வந்தார். பரமதத்தன் என்பவரை மணந்தார். ஒரு சமயம் பரமதத்தன் 2 மாங்கனிகளை புனிதவதியாருக்கு வியாபாரி மூலம் கொடுத்து அனுப்பினார். அதில் ஒரு மாங்கனியை அடியவருக்கு புனிதவதியார் கொடுத்து விட்டார். வீடு திரும்பிய பரமதத்தனுக்கு ஒரு மாம்பழத்தோடு உணவிட்டார். சுவையாக இருந்ததால் மற்றொரு பழத்தையும் கேட்டார். சிவனருளால் புனிதவதியார் கையில் ஒரு மாம்பழம் வந்தது. அந்த மாம்பழம் உலகிலேயே இல்லாத சுவையுடன் இருப்பதை பரமதத்தன் உணர்ந்தான். இந்த வித்தியாசத்தை கேட்டதற்கு புனிதவதியார் நடந்ததை கூறினார். நம்பாத பரமதத்தன் இன்னொரு மாம்பழம் வரவழைக்க முடியுமா என்றான். சிவனை வேண்டி புனிதவதியார் மற்றொரு பழத்தையும் பெற்றார். அதிர்ந்த பரமதத்தன் புனிதவதி ஒரு தெய்வ பிறவி என உணர்ந்தார். உடனே புனிதவதியாரை விட்டு நீங்கி வேறு பெண்ணை மணந்து வாழ்ந்தான். சுற்றத்தார் பரமதத்தனுடன் சேர்க்க புனிதவதியாரை அழைத்துச் சென்றனர். ஆனால் பரமதத்தன் தன் மனைவி குழந்தையுடன் புனிதவதியாரின் காலில் விழுந்து வணங்கினான். அதிர்ச்சி அடைந்தார் புனிதவதியார். தனக்கு பேய் வடிவம் வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டினார். சிவன் அருளால் எலும்பு கூடாகி பேய் உருவம் அடைந்தார். எல்லோரும் அச்சத்துடன் விலகி ஓடினர். இவர் சிவனை போற்றி அற்புத திருவந்தாதியையும் திருவிரட்டை மணிமாலையையும் பாடி பணிந்தார். திருக்கைலாயம் சென்று கைலைநாதனின் திருக்காட்சி கண்டார். திருவாலங்காட்டில் இறைவனின் திருநடனத்தை கண்டபடி ஈசன் திருவடிக்கு என்றென்றும் நிலைத்தார். இவர் காரைக்கால் அம்மையார் என அனைவராலும் போற்றப்படுகிறார். ஓம் நம சிவாய.